Taste the Daily. மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியின் தோல்வியை மறைப்பதற்காக ரோட் ஷோ என்ற பெயரில் மேஜிக் ஷோ நடத்தி கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர்ந்திட விருசங்குளத்தில் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் அன்னதானத்தையும் தொடங்கி வைத்தார். மேலும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு ரோட் ஷோ என்கிற பெயரிலே ஒரு மேஜிக் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரோட் ஷோ எதிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமைத்து கொடுத்த அந்த சாலையிலே தான் அவர் ரோட் ஷோ என்கிற பெயரிலே ஒரு மேஜிக் ஷோ நடத்தி மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். எத்தனை விளம்பரங்கள் செய்தாலும் ஸ்டாலினுடைய ரோட் ஷோ என்கிற மேஜிக் ஷோ எடுபடாது.